God is good, amen. கர்த்தர் நல்லவர், ஆமென். God is good, amen. கர்த்தர் நல்லவர், ஆமென். How many of you are excited to listen to God's word this morning? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உற்சாகமா இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு? காணாது. Not enough. Let us close our eyes in prayer. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Heavenly Father, we give you thanks and praise this morning. பரலோக பிதாவே, இந்த காலை பொழுது நேரத்தில் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Father God, we come wanting to learn more of your word and your wisdom and your insight this morning. இந்த காலை பொழுது நேரத்தில் உங்களுடைய வார்த்தை அதிகமாக படிப்பதற்கு அதில் இருக்கப்படுகிற ஆலோசனை பெற்றுக்கொள்ள Holy Spirit, we pray that you would open our eyes and our hearts to you, O God. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய கண்களும் இருதயங்களை திறந்திடும். Use your servants, O Lord, to speak to your children, and this we ask in Jesus' name. உங்களுடைய அடியார்களை பயன்படுத்துங்கள் ஜனங்களோடு பேசுவதற்கு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. Amen. It is 2026. 2026 வருடத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். How many of you had a New Year's resolution at the beginning of the year? எத்தனை பேர் இந்த வருடத்தை முதல் தொடங்குவதற்கு அநேக திட்டங்களை போட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர்? How many of you? And how many of you have been following that New Year's resolution? எத்தனை பேர் வைத்த திட்டங்களை நீங்கள் அது தொடர்ச்சியாக செய்கிறீர்கள்? Okay, only a few hands. சிலர் பேர் தான் கரங்களை உயர்த்துறீங்க. So already 2-3 weeks in, people have given up. 2-3 கிழமையாக சிலர் அதை விட்டிருக்கிறார்கள். My New Year's resolution for this year was to read the Bible cover to cover. என்னுடைய திட்டத்தை இந்த வருடத்தை என்ன செய்வதற்கு நான் எடுத்தேன் என்றால் வேதத்தை நான் முழுவதை வாசிக்க. Now, after having given my life to Jesus, I have read this Bible cover to cover. நான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் எப்ப கொடுத்தனோ அங்கிருந்து நான் இந்த வேதாகத்தை புரட்டி வாசித்தேன். But I've never been consistent. ஆனா அது தொடர்ச்சியாக அது நான் செய்யவில்லை. And so this year I vowed that I would be consistent before the Lord. இந்த வருடம் நான் ஒரு தீர்மானம் தேவனுடைய சன்னிதானத்துல ஒரு வாக்கு ஒன்று நான் கொடுத்தேன். So a couple of days ago while I was reading scripture, something God spoke to me. கொஞ்ச கிழமைகளுக்கு முன்பாக நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கக்குள்ள கர்த்தர் என்னோட ஒரு காரியத்தை பேசினார். How many of you can agree with what I say? When you read God's word, sometimes there are scriptures that God will continue to remind you over and over throughout the day, throughout the week. How many of you have gone through that? எத்தனை பேர் நீங்கள் அந்த ஒரு அனுபவத்துல போன்ற ஒரு விஷயம் என்றால் வேதத்தை வாசிக்கக்குள்ள அந்த வசனம் தொடர்ச்சியாக கிழமைகளுக்குள் கர்த்தர் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் அது ஒரு அனுபவத்துல போயிருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. You know, reading the Bible sometimes is like reading a history book. வேதத்தை வாசிக்கக்குள்ள சில நேரம் ஒரு சரித்திர புத்தகம் மாதிரி இருக்கிறது. Sometimes there's stuff in there that you don't understand. சில விஷயங்கள் நாங்கள் வாசிக்கக்குள்ள எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். And you read it and going, okay, all right, okay, Holy Spirit speak to me, great, next. நாங்கள் வாசித்து கேட்போம், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசும் என்று நாங்கள் அடுத்த பகுதிக்குள் போவோம். But then there's sometimes where the words imprint themselves in your heart. சில நேரம் சில வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் அதில் ஆழமாய் பேசப்படும். And so that happened to me a couple of days ago. இதான் எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். So I want to share that with you this morning. நான் இந்த காலை நேரத்தில் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். How many of you use the internet? எத்தனை பேர் இந்த இன்டர்நெட்டை பாவித்திருக்கிறீர்கள்? How many of you go on Google, Facebook, WhatsApp? எத்தனை பேர் அந்த கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கை பாவிப்பது? Okay, a lot of people. Who doesn't go on the internet? யார் அந்த இன்டர்நெட்டை பாவிக்காம இருக்கிறீர்கள்? Okay, everybody uses it. All right. எல்லாரும் அதை நீங்கள் பாவிக்கிறீர்கள். So that means today, in this year, in 2026, we all live in a world where all the information that we ever could possibly want is available online. நாங்கள் இந்த வருடத்தை பார்க்கக்குள்ள முற்றிலும் நாங்கள் காணுகிற ஒரு விஷயம் என்பது என்றால் நாங்கள் தேவையான தகவல்கள் எல்லாவற்றிலும் அந்த இன்டர்நெட் மூலமா நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Sometimes the information you don't want, you can still access it online. சில நேரம் எங்களுக்கு வேண்டாத தகவல்கள் நாங்கள் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளலாம். Right now, if you turn on the news or if you go on the internet, you hear about what's happening around the world. நீங்கள் நியூஸ்ல பார்க்கக்குள்ள உலகத்துல நடக்கப்படுகிற ஒவ்வொரு விஷயங்கள் அதெல்லாம் சொல்லப்படுகிறது. We're hearing about countries trying to take over other countries. நாங்கள் கேள்விப்படுகிறோம் வேற தேசங்கள் அதை எடுப்பதற்கு அவர்கள் செய்கிறார்கள். We're hearing about the US kidnapping the president of Venezuela. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் வெனிசுவேலா இருக்கப்படுகிற அந்த பிரசிடென்ட் யுஎஸ்ல இருக்கவர்கள் கிட்னாப் பண்ணிருக்காங்க. And now the US wants to take over Greenland.
நாங்கள் பார்க்கிறோம் US வந்து அந்த கிரீன்லாந்து இடத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. And then we hear about what's happening with the people in Iran. ஈரான்ல நடக்கப்படுகிற காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். And then we hear about how many people have been dying because of this. இதன் மூலமாக எத்தனை பேர் அவர்கள் மரிக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். And that's happening around the world. அது உலகத்துல நடக்கிற விஷயங்கள். But then even in our own country we've got problems that we keep hearing about every day. ஆனா நாங்கள் இருக்கிற தேசத்துல காரியங்கள் நடக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். We're hearing about all this corruption. பொல்லாத காரியங்கள் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். We're hearing about all of this deceit. ஏமாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். And then that's just happening in our country. அது எங்களுடைய நாடுல நடக்கிற ஒரு விஷயம். But now let's talk about in God's house. ஆனா நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு ஒன்று பார்ப்போம். Let's talk about what's happening with God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறதுன்னு அதில பார்ப்போம். For the last number of years, I'm sure if you've been on the internet and if you've been watching social media, you can hear about all of the deceit and the drama and the corruption and that's happening with God's children. நாங்கள் இந்த சோஷியல் மீடியால பார்க்கலாம் போன வருடங்கள் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஏமாற்றம் நடக்கிற சில விஷயங்களை அதன் மூலமாய் பார்க்கிறோம். Within God's house, within the children of God, there is a lot of problems that are happening. கர்த்தருடைய வீட்டிலே தேவ ஜனங்கள் மத்தியில அநேக காரியங்கள் அதெல்லாம் நடக்கிறது. So the question then becomes, who can I trust? அதுல இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கும் என்றால் யாரை நான் நம்பலாம்? You know, when Iran was having this uprising, first they said only 500 people died. That's what the news was reporting. அந்த நாங்கள் காணப்படுகிறோம் அந்த ஈரான்ல நடக்கப்பட்ட அந்த செய்தி தொடங்கக்குள்ள ஒரு 500 ஜனங்கள் அதுல அவர்கள் எடுக்கப்பட்டார்கள். But then we found out that more than 12,000 people died. ஆனா நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு மேலாக 12,000 ஜனங்கள் மரித்தார்கள். You can't trust anybody. நீங்கள் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமைக்குள் இருக்கீங்க. Turn with me to the book of Psalms. திருப்பிக் கொள்வோம் சங்கீதம். We're going to read from chapter 12, the first 4 verses. 12ஆம் I will read first. 12ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள் நான் ஆங்கிலத்தில் அது முதல் வாசிப்பேன். See, all of this problems that we're having today, David was experiencing this thousands of years ago. இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் தாவீதுடைய 1000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது அவிதமான ஒரு காரியத்துக்குள் போனார். And David realized something that he needed God's help to answer. தாவீது அந்த இடத்தில் ஒரு காரியத்தில் அறிந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் ஒருவர்தான் இந்த காரியங்களுக்கு பதில் தர முடியும். The Bible says, Psalms 12 verses 1 through 4, and I'll read. Help, O Lord, for the godly man ceases. For the faithful disappear from among the sons of men. They speak idly everyone with his neighbor, with flattering lips, and with a double heart they speak. May the Lord cut off all flattering lips, and the tongue that speaks proud things, who have said with our tongue, we will prevail. Our lips are our own. Who is Lord over us? Vasingo. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப் போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனமாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். David starts this psalm with a cry. He's shouting to God. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதக்குள்ள முதலாவது என்ன செய்கிறார் என்றால் அவர் அந்த இடத்தில் கதறி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சில காரியங்கள் சொல்கிறார். He says, "Help, Lord, for the godly man ceases. There's no more of these righteous people." அவர் சொல்கிறார் கர்த்தாவே நீர் ரட்சியும் ஏனென்றால் இருக்கிற ஜனங்கள் வந்து யாரும் அதுல நீதி உள்ளவர்களா இருக்கேல. He's basically saying, I'm finding it very difficult to find trustworthy children of God. அவர் என்ன சொல்கிறார் என்றால் உண்மை உள்ள ஒரு விசுவாசத்தில் இருக்கப்படுகிற ஜனங்களை நம்புவது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. Do you all understand this? நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குதா? King David, தாவீதின் ராஜா, is shouting to God கர்த்தரை நோக்கி சொல்லுகிற விஷயம் that I can't trust anyone. நான் யாருமே நம்ப முடியாது. Now, how many of you have experienced this today? எத்தனை பேர் இன்றைக்கு அப்படியான ஒரு அனுபவத்துல போயிருக்கீங்க? How many of you can honestly say எத்தனை பேர் அது உண்மையாக நீங்க சொல்ல முடியும்? that you trust everybody? எல்லாரும் நான் நம்புகிறேன். Your family, your siblings, your குடும்பம், friends, சகோதரர், நண்பர்கள், your government, அரசாங்கம், your employer, வேலையிடம், your doctor. வைத்தியரை. Do you trust all these people?
நீங்க எல்லாரும் அவங்களை நம்புறீங்களா? Omelia, Yes or no? there are a lot of people in your life that you come across throughout your life every day. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நபர்களை நீங்க சந்திக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள் போறீங்க. And if you are blessed, you're also surrounded by many children of God, like in this room right now. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்குள்ள அநேக தேவ பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். இந்த ஆலயத்தில் மாறி. See, the problem is we now live in a world where we can't even trust our own government. நாங்கள் இருக்கிற இந்த உலகத்துல எங்களுடைய அரசாங்கத்தின் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. We can't trust the news. You can't trust the media. நாங்கள் பார்க்கிற அந்த நியூஸ்ல மீடியாலும் அதுல மேல நம்பிக்கை வைக்க முடியாத நிலைமைக்குள் இருக்கிறோம். How many of you know what's happening in the US right now? யுஎஸ்ல நடப்படுகிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know what's happening in the state of Minnesota? மினசோடா அந்த இடத்துல எத்தனை பேருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு? What's happening? என்ன நடக்குது? சொல்லுங்க. Say it. Okay, that's one of the things that are happening. What else? The federal government has authorized federal officers to go into the state and get people who are not US citizens and pull them out and arrest them and put them into detention. அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க இந்த யுஎஸ்ல சிட்டிசன் இல்லாதவர்களை சிறையில போடுவதற்கு. Now there is a civilized way to do this. இது செய்வதற்கு ஒரு காரியம் ஒன்று இருக்கும். There is a proper way to do this. ஒரு நேர்மையானது ஒன்று செய்ய. But what's happening is they're doing it in a way that is causing fear amongst the people. ஆனா இவர்கள் எப்படியாக செய்கிறார்கள் என்றால் அதுல ஜனங்களுக்கு பயத்தை கொண்டு வராங்க. If you listen to what's happening in the news within the state of Minneapolis, Minnesota, the government and the local police don't even trust the government of the federal police. நீங்க பாக்குறீங்களா அந்த தேசத்துல இருக்கிற அந்த can you say that again? The local state police don't trust the federal police. Okay, அதுல இருக்கிற அந்த போலீஸ் ஆட்கள் வேலை செய்றவர்கள் அந்த அரசாங்கத்தில் மேல அவங்க நம்பிக்கை வைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. See, I'm giving you an example just to explain the fact that it is very difficult to trust even people of authority. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொண்டு வருகிறேன். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மேல நம்பிக்கை வைப்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலம் இருக்கிறது. See, but David, he gets straight to the root of the problem in those first 4 verses. ஆனா அந்த 4 வசனங்கள் தாவீது என்ன செய்றான்னா அந்த வேர்ல இருக்கிற அந்த பிரச்சனைக்குள் போய் பேசுகிறான். He's talking about in his own house, I cannot find anyone I can trust. அவன் சொல்றான் என்னுடைய சொந்த வீடுல நான் யாராவது என்னால நம்ப முடியாது. And he's crying out to God asking what's going on. கர்த்தரை நோக்கி அவன் கதறுகிறான் என்ன நடக்குது ஆண்டவரே என்று. Jeremiah chapter 9 verses 3 through 6. Let's read. எரேமியா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம். And like their bow they have bent their tongues for lies. They are not valiant for the truth on earth. For they proceed from evil to evil. They do not know me, says the Lord. Everyone take heed to his neighbor and does not trust any brother. For every brother will utterly supplant, and every neighbor will walk with slanderers. Everyone will deceive his neighbor and will not speak the truth. They have taught their tongues to speak lies. They weary themselves to commit iniquities. Your dwelling place is in the midst of deceit. Through deceit they refuse to know me, says the Lord. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள். என் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவைகளை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். See, if you have given your life to Jesus, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்கு கொடுக்கக்குள்ள, that means you trust Jesus. நீங்க இயேசுவை நம்புகிறீங்க. You have given your life to him. உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தீங்க. That means regardless of what you're going through in your life, வாழ்க்கையில என்ன காரியத்துக்கு நீங்க போனாலும், let me ask you all something. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்க போறேன். How many of you எத்தனை பேர் in your life today உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு need something? ஒரு காரியம் தேவை. You need something maybe financially. பொருளாதாரத்துல ஒரு தேவை ஒன்று Or இருக்கலாம். maybe within your health you need something. உங்களுடைய
உங்களுடைய சரீரத்துல ஒரு சுகம் தேவை. Or maybe in your work of employment you need something. வேலை செய்யற இடத்துல ஒன்று உங்களுக்கு தேவை. Or maybe just in your state of mental health you need something. இல்லனா உங்களுடைய மனமில ஒரு காரியம் ஒன்று பெற்றுக்கொள்ள இருப்பீங்க. How many of you need something today? எத்தனை பேர் அது தேவை என்று இருக்கிறவர்கள்? Or let me ask you another way. How many of you say, I have everything I need in my life. I'm good. My life is perfect. I just come to church because I like to socialize and make friends. நான் வேற திசையில அந்த கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீர்கள், நான் ஆசீர்வாதமா இருக்கேன், எல்லாம் எனக்கு இருக்கிறது, சபையில நான் வருகிற ஒரு விஷயம் என்ன ஆக்களோடு நான் ஒரு ஐக்கியம் கொண்டு வைப்பதற்கு. How many of you can say, I don't need anything. I'm good. எத்தனை பேர் சொல்லுவீர்கள் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று? எத்தனை பேர்? How many of you can say that? No one. யாருமே இல்லை. So you all need something. நீங்க எல்லாரும் ஒரு தேவையோட தான் வந்திருக்கீங்க. If you need money, உங்களுக்கு பணம் தேவை என்றால் you can go to the bank நீங்கள் பேங்க்ல போகலாம். and ask for a loan. ஒரு லோன் எடுப்பதற்கு கேட்கலாம். Or get a line of credit. இல்லனா ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் எடுக்கலாம். Is there a guarantee the bank's going to give you the money? அந்த பேங்க் உங்களுக்கு அந்த காசு தருவாங்களா? No. இல்ல. If you need a job, ஒரு வேலை தேவை என்றால் you can go to a job fair. நீங்க அந்த வேலை நடக்கிற இடங்களுக்குள் போகலாம். Or you can reach out to somebody that works in the company. அந்த வேலை செய்யற இடத்துல இருக்கிற நபர்களோடு ஒரு தொடர்பு வைக்கலாம். And ask them, hey, can you put in a good word with your manager for me? அவர்கள்ட்ட சொல்லலாம், நீங்கள் வேலை செய்யற அந்த உங்களுடைய பாஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று சொல்லுவீர்களா என்னை பற்றி? Will that guarantee you a job? உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா? No. இல்ல. At the end of the day, it does not matter what you need. You cannot rely on other people for that need. கடைசியில நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த மனிதன் மேல சார்ந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Omelia. Yes or no? At the end of the day, we all need things. We need something. I need health. I need peace. I need family. I need support. I need happiness. I need joy. I need hope. Who can give me all of this? கடைசி வரை எங்களுக்கு அந்த நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், சுகம் எல்லாம் எங்களுக்கு தேவை. ஆனா யார் அது தர முடியும்? Who? யார்? You know, the world, I know you all know who everybody here knows the answer. எல்லாருக்கும் இந்த பதில் தெரியும். Jesus. இயேசு. But the world says other things. ஆனா இந்த உலகம் வேற காரியங்கள் சொல்லும். And this is why David is crying, because he's saying, I can't trust anybody here. இந்த இடத்துல தான் தாவீது அவன் அந்த இடத்தில் கதறுகிறான், நான் யாருமே நம்ப முடியாது என்று. And he's talking about people that are close to him. அவன் யார் அதல சொல்லுகிறான் என்று அவனோட சுற்றிலும் நெருக்கமாக இருக்கிற நண்பர்களை பற்றி பேசுகிறான். If me and Kapil were going into a business agreement, நானும் கபில் ஒரு வியாபாரத்துல ஒரு அக்ரிமென்ட்க்கு போவோம் என்றால், we're going to be partners in a new business. அதுல நாங்கள் தொழில்ல நாங்க நல்ல ஒரு பங்காளிகளா இருக்கக்குள்ள, I trust Kapil. நான் கபிலை நம்புகிறேன். So we're going to go 50-50 in this business. நாங்க அதுல 50-50 ஆய் போவோம். What kind of business? We're going to start an ice cream business. ஒரு ஐஸ்கிரீம் வியாபாரத்தை தொடங்குறோம். So he's going to go 50%, I'm going to go 50%. நான் 50% போட்டாலும் இவர் 50% போடுவார். We're going to shake hands. நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். We're making a handshake agreement. ஹேண்ட் ஷேக் ஒரு அக்ரிமென்ட். I trust him நான் அவரை நம்புறேன். because we shook hands. என்ன நாங்கள் அதுல அந்த ஹேண்ட் ஷேக் செய்தோம். Now tomorrow, நாளைக்கு if I don't tell Kapil and I take over the business, நான் கபிலுக்கு சொல்லாமல் அந்த வியாபாரத்தை நான் எடுப்பேன் என்றால், what can he do about it? அவர் அதுக்கு என்ன செய்வார்? He can't do anything ஒன்றுமே செய்ய முடியாது. because we just shook hands. ஏனென்றால் நாங்கள் அதுல அந்த ஹேண்ட் ஷேக் செய்தோம். I can't take that. He can't take that to court. நான் கோர்ட்ல அதை கொண்டு போக முடியாது. He trusted my word, என்னென்றால் அவர் என்னுடைய வார்த்தையை நம்பினார். but I cheated him. நான் அவனை ஏமாற்றினேன். See, the problem right now is everybody that lives in this world puts their trust on other things through handshake agreements. இதான் இந்த உலகத்தில் இப்படியாக தான் அநேகர்கள் அதன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, இந்த ஹேண்ட் ஷேக் அக்ரிமென்ட். We start listening to people because of the nice, soft, sweet things that they say. சொல்லுகிற வார்த்தைகள் அது இனிமையா இருக்கிறது என்று நாங்கள் அதை கேட்போம். See, David isn't saying that there is nobody that is good and trustworthy anymore. தாவீது அதுல சொல்லப்படல எல்லாரும் நல்லவர்கள் என்று. He's just saying it's hard to find. தாவீது சொல்றாத கஷ்டம் அப்படியான ஆட்களை தேடுவது. And it's also within the church. அது சபைக்குள்ள தான், within Christians. கிறிஸ்துவர்கள் மத்தியில. Let me ask you something. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். I'm always going to pick on Thaliban. It's easy. நான் திலீபனை தான் கூட அதிகமாக பேசுவேன் என்றால். Thaliban, do you know who you are in Jesus? இயேசுவுக்குள் நீங்கள் யார் இருக்கிறீங்க என்று தெரியுமா திலீபன்? Who are you? யார் நீ? He's a child of God. தேவனுடைய புத்திரர். So what does that mean? அது என்ன? So now you're a son. Well, what does that mean? அதுல என்ன விளக்கம்?
Vicky, do you know who you are in Jesus? நீங்க இயேசுவுக்குள் யார் இருக்கீங்கன்னு தெரியுமா விக்கி? What? என்ன? The same answer. பிலிப்பன் சொன்ன பதில். It's the same answer. She's a child of God. அவ தேவனுடைய பிள்ளையா. Okay, let's run with this for a minute. What does it mean to be a child of God? தேவனுடைய புத்திரராய் இருப்பது என்றால் என்னது? Yeah, you have all the rights of your father. உங்களுடைய தகப்பனாருக்கு இருக்கப்படுகிற எல்லா அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. Everything that I have, my son has. எனக்கு இருக்கிறது எல்லாம் என்னுடைய மகனுக்குள் இருக்கிறது. Everything that my mother has, I have. அம்மாக்கு இருக்கிற எல்லா காரியங்கள் எனக்குள் இருக்கிறது. But it just I can't expect it without being obedient to my mother. My son cannot expect everything without being obedient to me. அது பெற்றுக்கொள்வதற்கென்று எதிர்பார்க்க ஈஸியா எடுக்கிறதுக்கு இல்ல, நாங்கள் அதுல கீழ்ப்படிய வேண்டும். But see, I have this blind trust. ஆனா நான் ஒரு குருடனை போல ஒரு நம்பிக்கை ஒன்று வைத்திருக்கிறேன். When I am a child of my mother, என்னுடைய அம்மாவுடைய பிள்ளையா நான் இருக்கக்குள்ள, I trust her that she'll take care of me. அவங்க என்னை நடத்துவாங்க என்று நான் நம்புகிறேன். My son has a blind trust towards me. என்னுடைய மகன் அதே பொழுதுதான் என் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். He doesn't question me. என்னிட்ட கேள்வி கேட்க மாட்டார். He assumes I will do everything that's good for him. அவர் நம்புகிற ஒரு விஷயம் என்றால் என் தகப்பன் எல்லாவற்றும் எனக்கு நன்மையா செய்வார். There's a lot of parents in the room. அநேக பெற்றார்கள் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. All of you are children. எல்லாரும் நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீங்க. You all know that when you are growing up, நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கீங்க, வளர்ந்து கொண்டிருக்கக்குள்ள you trust your parents. உங்களுடைய பெற்றாரை நீங்க நம்பினீங்க. Even if you didn't like what they did or said. அவர்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் அது பிடிக்காமல் இருந்தாலும். Yes or no? இல்லையா? ஆமா. When your parents discipline you, you don't like it. உங்களுடைய பெற்றார் உங்களை தண்டிக்கக்குள்ள உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. No kid likes it. எந்த பிள்ளையானது அது பிடிக்கும் என்று சொல்ல மாட்டாங்க. But they do it because they love you. இதை செய்யறது காரணம் என்னன்னா உங்கள் மேல அதிகமாக அன்பு வைத்திருக்காங்க. Yes or no? இல்லையா? The trust that we have to our parents is a blind trust. எங்களுடைய பெற்றார் மேல நாங்க நம்பிக்கை வைக்கிறோம் என்றா சொன்னது மாதிரி அந்த குருடன் விதமா ஒரு நம்பிக்கை வைக்கிறது மாதிரி. But the trust that you have towards your parent still does not compare to the trust you should have in Jesus. ஆனா நீங்கள் உங்களுடைய பெற்றார் மேல நம்பிக்கை வைக்கிறது மாதிரி அப்படியாக நீங்கள் இயேசு மேல அந்த நம்பிக்கை வைக்க கூடாது. I trust my mom. என்னுடைய அம்மாவை நான் நம்புகிறேன். But I trust Jesus more. ஆனா இயேசுவை நான் அதிகமாக நம்புகிறேன். If I have a need or a want, if I need something with finances or health, anything like that, I know she can't help me. எனக்கு எந்த தேவைகள் இல்லனா பொருளாதாரத்தில் என்ன காரியங்கள் இருந்தாலும் என்னுடைய அம்மா அதுக்கு செய்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. But I know Jesus can. ஆனா எனக்கு தெரியும் இயேசுவால் முடியும். Because that's the kind of trust I have in my God. என்னடா அந்த நம்பிக்கை தான் நான் இயேசு மேல வைத்திருக்கேன். See, the problem is we have a lot of people living in this world who don't understand the value of that trust. நாங்கள் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல அநேகர்களுக்கு அந்த மதிப்பு அந்த நம்பிக்கை மதிப்பு இல்லாமல் படி இருக்கிறாங்க. There's a lot of people who have been hurt. அநேகர்கள் வந்து அதுல காயப்பட்டவர்களா இருக்கிறாங்க. There's a lot of people who have been deceived. அநேகர்கள் ஏமாற்றம் அடைந்த ஒரு சூழ்நிலைக்குள் இருக்காங்க. Where they don't trust man anymore. மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல. Whether that is in the church or outside the church. சபைக்குள் இருந்தாலும் சபையில வெளியில இருந்தாலும். You know, a lot of people don't trust Christians. அநேகர்கள் கிறிஸ்தவர்களை நம்புவது இல்லை. My goodness, if you listen to the news about the Republicans in the US, they paint a picture of Christians that sometimes I don't even agree with. நீங்கள் செய்தியில பார்ப்பீர்கள் என்றால் விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட கட்சி அவர்கள் என்ன சொல்றார்கள் கிறிஸ்தவர்களை பற்றி வேற காரியங்கள் சொல்லுகிறாங்க, அது நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. Because if it is not scripturally rooted, then it is not from God. தேவனுடைய வார்த்தையில் இருந்து அது வராமல் படி இருக்கும் என்றால் அது தேவனாலே இல்லை என்று But as a child of God, our job is also to tell others about the love of Jesus. ஆனாலும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். Do you know how hard it is to tell people about Jesus when they've been blinded by all this nonsense? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு எங்களுக்கு அது கடினமா இருக்கிறது இயேசுவை பற்றி சொல்லக்குள்ள அவர்கள் விதமா இந்த குருட அந்த செய்திகள் வேற வேற காரியங்கள் கேட்டு அந்த குருடனை போல இருக்கிறாங்க. Let me give you an example. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். I want you all to close your eyes for a second. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடுங்க ஒரு நிமிடம். Close your eyes. I want you to think about a time in your life where something happened where you were so upset. நீங்கள் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் ஒன்று நடந்தது, அந்த காரியத்துல நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீர்கள். Or think about a time in your life where you were hurt by somebody or something and you were extremely sad.
நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள், ஒரு நபர் மூலமா நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள், அதன் மூலமா நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டீங்க. Now during that time, in that instant, in that moment, if anybody came to talk to you, would you listen? அந்த சூழ்நிலையில யாராலும் அந்த இடத்தில் வந்து உங்களோடு பேசுவதற்கு பேசினால் நீங்கள் அதை கேட்பீர்களா? Would you think clearly? அதுல தெளிவாக தெளிந்த புத்தியோடு இருப்பீர்களா? It's very hard. அது கடினம். You can open your eyes. கண்களை திறக்கலாம். Even as a child of God, as you have all experienced hardship and hurt and pain. தேவ புத்திரர்களாக இருக்கிற நாங்கள் எல்லாரும் அந்த அனுபவத்தில் போயிருக்கிறோம், காயப்பட்டு இருக்கிறோம், உடைக்கப்பட்டு இருக்கிறோம். But as a child of God, you know that even in the midst of all of that, you can still rely on Jesus. ஆனாலும் நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருந்தாலும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த நிலைமைக்குள் நாங்கள் இயேசுவை நம்புகிறோம். But for people who don't know Jesus, ஆனா இயேசுவை தெரியாத ஜனங்கள், for people who don't want anything to do with Jesus, இயேசு வேண்டாம் என்று இருக்கிற சில ஜனங்கள், they don't want to hear it. சொல்லுகிற காரியங்கள் கேட்க விரும்ப மாட்டாங்க. When you go back to what David has written in those first few lines of scripture, ஆனா நீங்கள் தாவீது எழுதினது அந்த முதல் வசனங்களை நீங்கள் பார்க்கக்குள்ள, he is telling God that I can't trust anybody. அவன் சொல்றான், நான் யாருமே நம்ப முடியாது என்று. Not only that, அது மட்டுமில்ல, there are people that are walking around saying wrong things. அவன் சுற்றிலும் சிலர் நடக்கிற மனிதர்கள் அவர்கள் தவறான காரியங்கள் சொல்லுகிறாங்க. Let's clarify something today. ஒரு காரியத்தை அதுல நாங்கள் விளக்கத்தை பார்க்கலாம். The Bible does not pretend to tell you that the world you live in is a good world. வேதம் வந்து எங்களுக்கு அது இருக்கிற உலகம் நல்ல உலகம் என்று சொல்லல. The world that we live in is broken. இருக்கிற உலகம் உடைக்கப்பட்டதா இருக்கிறது. But you being a child of God, your job is to help fix it. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கக்குள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியங்களை திருத்த வேண்டும். There are so many people that are confused and lost in this world. இந்த உலகத்துல அநேகர்கள் குழம்பி போய் அவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. Your job is to help get that confusion out of them. உங்களுடைய வேலை என்னதென்றால் அவர்கள் இருக்கிற அந்த குழப்பத்துல வெளியில கொண்டு வர வேண்டும். Not add to the confusion and the mess. அதுல இருக்கிற அந்த குழப்பத்துல கூட குழப்பத்தை கொண்டு வருவதற்கு நீங்க செய்யக்கூடாது. See, David talks about these flattering lips and these double hearts. தாவீது சொல்றார் என்றால் அந்த இருதயம் வந்து அது உண்மையாக அதுல அந்த உண்மையுள்ள இருதயம் இல்லாதபடி, அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லுகிற ஒரு சாட்சியாக உதடுகளோட இருக்கிறார்கள். Flattering lips and a double heart. அந்த உதடுகள் வந்து பொய் சொல்லுகிற உதடுகளாக, இருதயம் வந்து ஒரு சுத்தமான இருதயம் இல்லை. In other words, within his house it is hard to find people who are trustworthy because they're not doing what they're saying they want to do. ஏனென்றால் அந்த இருக்கிற வீட்டில் சொல்லுகிற காரியங்கள் செய்யாமல் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் பார்க்கிறோம். In other words, it is very hard to find authentic Christians. உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை தேடுவது கொஞ்சம் கஷ்டம். My mom likes to use WhatsApp. என்னுடைய தாய் வாட்ஸ்அப் பாவிப்பது அவங்க விரும்புவது உண்டு. And every day I get like 10 videos from my mother on WhatsApp. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் எனக்கு அனுப்புவாங்க. Useless videos. காலமையில அனுப்புற வீடியோஸ், பிரயோஜனம் இல்லாத வீடியோஸ். I don't even look at them. நான் அதை பார்க்கறதே இல்ல. A lot of them are Christian videos, some sort of conspiracy or something that's happening. I think it goes through everybody's WhatsApp. Everybody gets these WhatsApp videos, right? இதெல்லாம் எனக்கு கிறிஸ்துவ வீடியோக்கள் தான் அனுப்புறது. ஆனா எனக்கு மட்டும் இல்ல, நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த வீடியோ வருது. But joking aside, நான் பவுடியும் நக்கலும் ஒரு பக்கத்துல வச்சிட்டு, oftentimes a lot of these videos and a lot of the stuff that we see online and a lot of the stuff that we hear online or talk to people about does nothing more than add to the confusion of what the scripture is really telling us. அநேக நேரத்தில் நாங்க பார்க்கிறோம் இந்த காரியங்கள் அநேகருக்கு அது அனுப்பக்குள்ள அது என்ன செய்யறது என்றால் அதிகமா இந்த வேதத்துல இன்னும் கூட மனுஷர்களுக்கு குழப்பத்தை தான் கொண்டு வருகிறது. Yes, there is really good stuff online. I am not saying that. சில காரியங்கள் நல்லது என்று நான் அதுல ஒற்றுக்கொள்கிறேன். But the problem is people who have a weak relationship with Jesus or people who don't know who Jesus is get confused by all of this stuff that they see or they hear. நான் என்ன சொல்ல வரேன்னா சில ஜனங்கள் அவர்களுடைய இயேசு மேல வைக்கிற விசுவாசம் பலனுள்ளாமல் ஒரு பலவீனமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிலர்
அந்த ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கிறார்கள். இது என்ன செய்யும் என்றால் அவர்கள் இன்னும் அதிகமாக குழப்பும். Uncle George, why do you come to church? Brother George, எதுக்காக நீங்க சபைக்குள் வர்றீங்க? To grow in Jesus? இயேசுக்குள் வளர்வதற்கு. Gary, why do you come to church? Sister Rachel, எதுக்காக நீங்கள் சபைக்கு வர்றது? To worship God. கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான். How many of you come to church to make friends? எத்தனை பேர் சபைக்கு நீங்கள் வாரீங்கள் நண்பர்களை கொஞ்சம் உருவாக்க? How many of you come to church to build new business relationships? எத்தனை பேர் நீங்கள் சபைக்கு வாரீங்கள் புதியதான வியாபாரங்களை கட்டுவதற்கு? How many of you come to church for power and position? எத்தனை பேர் சபைக்கு வல்லமையும் பதவி பெற்றுக்கொள்வதற்கு வாரீங்கள்? And how many of you come to church because you want to grow in the Lord? எத்தனை பேர் சபைக்கு வாரீங்கள் கர்த்தருக்குள் நான் வளர என்று? Because you want to spend more time in His presence. அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் நேரத்தை செலுத்த. Because you want to be with other believers and children of God to continue fulfilling the mission that God has asked us to do. மற்ற விசுவாசிகளோடு தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தர் வைத்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற. I think that's why most of us come. நான் நினைக்கிறேன் அதான் அதிகமான ஜனங்கள் வருகிறது உண்டு. But there are often probably times where you go through something in your life where you cannot come to church. ஆனா சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நாங்கள் போகிற அந்த நிலைமையில சபையில வராத ஒரு சூழ்நிலை ஏற்படும். Maybe bad news in the family or a bad medical report or something happens at work. Something pollutes your mind and may hinder you from coming into the presence of God. சில நேரம் துச்செய்தி கேட்கக்குள்ள அது குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது எங்களுடைய சரீர பகுதிக்குள் இருக்கலாம். அது கேட்டோன்னே நாங்கள் அதை என்ன செய்ய எங்களை கூட குழப்பும். அந்த குழப்பத்தோடு சபைக்கு வருவதற்கு கஷ்டமா இருக்கு. How many of you have experienced that? எத்தனை பேர் அந்த அனுபவத்துல நீங்கள் போயிருக்கிறீங்க? I have. நான் போயிருக்கிறேன். But you still show up. ஆனாலும் வாரீங்க. In fact, that's why you should show up. அதால தான் வர வேண்டும். Don't come here because you're perfect. பூர்ணமா இருக்கிறீர்கள் என்று வராதுங்க. Nobody is perfect. யாருமே அதுல பூர்ணமுள்ளவர்களா இல்ல. We are made perfect in Jesus. நாங்க இயேசுவுக்குள் பூர்ணமாக்கப்பட்டோம். But not by my strength. என்னுடைய பலன் அல்ல. By His Spirit. ஆனா அவருடைய ஆவியினாலே. So let me ask you this. நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன். What David was talking about in those first few lines of Psalms 12. அதுல 12ஆம் சங்கீதத்தில் தாவீது காரியங்கள் அதுல சொல்லக்குள்ள He talks about this divided loyalty. அவர் அந்த இடத்துல சொல்றார் அந்த அந்த உம்மைத்துவம் பிரிக்கப்பட்டதா இருக்கிறது. This double heart. பிரிக்கப்பட்ட இருதயம். And right at the end of verse 4 he says, who is Lord over us? இந்த 4வது வசனம் அவர் சொல்றார் யார் கர்த்தர் இதல மேலாக எஜமான்? You know what God hates? தெரியுமா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம்? God hates hypocrisy. அவர் மாயத்தனமா இருக்கிறவர்களுக்கு பிடிக்காது. Double standards. ரெண்டு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். You do one thing and you say one thing and you do something else. ஒரு காரியத்தை சொல்றாங்க அது செய்யாமல் வேற ஒரு காரியம் செய்வது உண்டு. You know why people say one thing and then do something else? உங்களுக்கு தெரியுமா ஏன் ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்வார்கள் ஆனா அதுக்கு மாறாக ஒன்று செய்வாங்க? Because they're trying to please people. ஏனென்றால் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு தான். You know what God calls those people? தெரியுமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இவர்களை பற்றி? Fool. மடியன் என்று. You can say one thing and do something else, but you don't realize that God is watching the whole thing. நீங்க ஒன்று சொல்லிட்டு அதுக்கு மாறாக செய்யலாம் ஆனா நீங்கள் மறக்கிற ஒரு விஷயம் என்றால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். God's eyes, you're a fool. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு மடியர்களாய் இருக்கிறீங்க. That's why God hates hypocrisy. அதான் ஆண்டவர் மாயத்தனம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிடிக்காது. So when David says, who is Lord over us? தாவீது சொல்றார் யார் எஜமான் இல்லனா கர்த்தர் இதில் மேலாக. What is he talking about? Who is he talking about? அவர் யாரை பற்றி அதுல சொல்லுகிறார்? There are people that try to be Christians, they act like Christians, they walk like Christians, but they don't realize that God is watching everything that they're doing. அநேகர்கள் கிறிஸ்தவர்களைப் போல நடக்கறாங்க, கிறிஸ்தவர்களைப் போல நடிக்கறாங்க. ஆனா ஒன்றே அவர்கள் மறக்கிறது ஒரு விஷயம் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Omelia. Yes or no? I have learned while being a child of God, I gave my life to Jesus when I was 17. 17 வயசுல நான் இயேசுவுக்கு என்ற வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் अनेक காரியங்களை அதிலே கற்றுக்கொண்டேன். And I am not perfect by any means. நான் எந்த வழியிலாவதும் நான் பூர்ணமுள்ளவன் அல்ல. But I have learned that through my walk with Jesus, as long as I try to be a child of God,
நான் அதுல தேவனுடைய பிள்ளையா இருக்கக்குள்ள as long as I try to walk righteous before the Lord. கர்த்தருக்கு உத்தமமுள்ளவன் நான் நடக்கக்குள்ள And yes, I will make mistakes. And yes, I will fall. And yes, I might do things to upset people. நான் சில தவறுகள் செய்யலாம், நான் சலிக்கு விழலாம், நான் மற்றவர்களை காயப்பட்டிருக்கலாம். But you know what God says? அந்த ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? In Psalms 11:7, Psalms 11:7, சங்கீதம் 11:7 வசனம். the Bible says, "For the Lord is righteous; He loves righteousness. His countenance beholds the upright." கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. And then Psalms 14:1. சங்கீதம் 14 உண்டு. This is the other group of people. The fool has said in his heart, "There is no God. They are corrupt. They have done abominable works. There is none who does good." தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. I choose to be a child of God because I want to live a life of righteousness. நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு நான் ஒரு பிள்ளையா இருக்கேன் ஏனென்றால் நான் எடுக்கப்படுகிற தீர்மானம் எல்லாம் நீதியா இருக்கப்பட வேண்டும். And my job is to make sure that while I am a child of God, that I listen to my Father in heaven. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் என்னுடைய பரமபிதா சொல்லுகிற காரியங்கள் அதுல நான் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். Not listen to the nonsense of the world. உலகத்துல நடக்கிற காரியங்கள் சொல்லப்படுகிற காரியங்கள் அதை எடுக்காமல், Because the world will tell you a whole bunch of things. என்னடா இந்த உலகம் अनेक காரியங்கள் சொல்லும். You'll hear people say, "Speak your truth." அநேகர் சொல்லுவார்கள் நீ சத்தியத்தை பேசு. Do you understand what that means? உங்களுக்கு விளங்குமா அது என்னன்னு? Speak your truth. Filipan, speak your truth. அதாவது உன்னுடைய சத்தியத்தை பேசு. Your truth. Not what God says is true. கர்த்தர் சொல்ற சத்தியம் அல்ல, உன்னுடைய சத்தியம். So we have a world where people think that they don't believe that they are what they were born to be. நாங்க இருக்கிற உலகத்துல நீங்கள் பார்ப்பீர்களா எப்படியாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்று அதன் மேல நம்பிக்கை வைக்காதென்று மாறி போகுது. We live in a world where people can do one thing today and do something tomorrow. இருக்கிற உலகம் இன்றைக்கு ஒன்று செய்வார்கள், அடுத்த நாள் வேற காரியங்கள் செய்வார்கள். That is them speaking their truth. ஏனென்றால் அப்படியாக தான் அவர்கள் தன்னுடைய சத்தியத்தை அவர்கள் அவ்விதமாய் பேசுவது. That is nonsense. அது உண்மையான காரியங்கள் அல்ல. There are people that say you only live once. சிலர் சொல்லுவார்கள் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். You only live once. ஒரு தடவை தான் நீ வாழுவாய். YOLO. அது யோலோ ஒன்று தான் பாவிக்கப்பட்ட Which வார்த்தை. means you only live once, do whatever you want. அது விளக்கம் என்றால் நீ வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஆகவே நீ என்ன விரும்பினா அது செய். That is nonsense. அது எல்லாம் நல்லதான காரியம் அல்ல. Again, God has a word for these types of people. இப்படியான ஆட்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை ஒன்று வைத்திருக்கிறார். Fool. மதிகெட்டவன். So when David says, well, in the scripture, who is Lord over us? தாவீது சொல்றான் யார் எங்களுக்கு மேலாக எஜமான் இருக்கிறார் என்று. For these types of people, nobody. இந்த மதிகெட்டவனுக்கு யாரும் இல்லை. Then there are people that are in the church. அது மாதிரி சபைக்குள்ள இருக்கிற சில பேர், those that claim to be children of God, அவர்கள் அறிக்கை செய்றாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, who said, oh, you should not judge. Don't judge without scripture. வார்த்தை இல்லாமல் என்னை எந்த வழியில நீ நியாய தீர்ப்ப கூடாது என்று. People who say, oh, love is love. சில சொல்லுவார்கள் அன்பென்ற அன்பு. Is that right? அது சரியா? Love is love. அன்பென்ற அன்பு. God is love. கர்த்தர் தான் அன்பு. Love is not love. அன்பு அன்பென்ற அல்ல. Because love is deceitful at times. ஏனென்றால் அந்த அன்பு அது எங்களை ஏமாற்றும். But the world tells us உலகம் சொல்லுகிறது that you get to decide how you want to live your life. நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீயே அதுல தீர்மானம் எடுக்கலாம். And the problem is the world is deceitful. அது என்ன பிரச்சனைனா அந்த உலகம் எங்களை ஏமாற்றுகிறது. The world will cause people to lose trust. இந்த உலகம் அந்த நம்பிக்கை இழக்க செய்கிறதா. This is why I said, look what's happening in the news today. இதான் நான் சொன்னேன், செய்தியில நடக்கிற விஷயங்களை பாருங்கள். This world is falling apart. இந்த உலகம் அப்படியாக விழுந்து கொண்டு போகுது. Have you ever thought there would be a day when Canada would turn against the US? நீங்கள் எப்பொழுதுமாவதும் யோசித்தீர்களா கனடா யுஎஸ்ஏக்கு எதிராக வரும்? We have all these problems that are happening at these governments, within these governments, and this is the people we're supposed to trust.
நாங்கள் பார்க்கிறோம் அந்த அரசாங்கத்துக்குள் நடக்கிற விஷயங்கள் இவர்கள் மேல தான் நாங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். And clearly, would you trust what's happening? ஆனா அதில இருந்து நீங்கள் இப்ப அந்த நம்பிக்கை வைப்பீர்களா? How many of you trust what's going on in the world today? எத்தனை பேர் நீங்கள் நம்புவீங்கள் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள்? Nobody. How many of you are worried about what's happening in the world today? இன்றைக்கு நடக்கிற உலகத்துல எத்தனை பேர் அதுல நீங்கள் கவலைப்படுறீங்களே காரியங்கள் நடக்குது? That's right. We're all worried. What can we do? நாங்க யாவரும் கவலைப்படுகிறது என்ன அதுல செய்யலாம்? You think we can write letters to the prime minister and write letters to these foreign governments and say, please don't fight, please don't argue, please shake hands and be friends? நாங்கள் ஒரு கடிதத்தை எடுத்து இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதிட்டு கொடுக்கலாமா? நீங்கள் யுத்தம் செய்யாதீங்கள், இப்படியாக காரியங்கள் செய்யாதீங்க. Maybe that might not work. No one's going to read your letter. அது வேலை செய்யாது. ஏன்னா சில நேரம் அவங்க அதை வாசிக்க மாட்டாங்க. Oh, here's a better idea. Why don't we grab signs and go protest? இது விட நல்ல ஒரு ஐடியா ஒன்று வைத்திருக்கிறோம். நாங்கள் போராடி அதில் நின்று நாங்கள் போஸ்டர் எடுப்போம். Because we're going to use our own talent and our own efforts and our own abilities to try to influence change. எங்களுக்குள் இருக்கிற எங்களுடைய டாலன்ட், எங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு இருக்கிற அந்த பலத்தை எடுத்து நாங்கள் நினைப்போம் இது செய்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். That's what the world tells you to do. என்னடா இப்படியாக தான் உலகம் சொல்லும், இப்படி செய்யுங்கள். But I know that as a child of God, I don't need to do any of this. ஆனா நான் அறிந்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் இவ்விதமான காரியங்கள் செய்வதற்கு அவசியம் இல்லை. I know all I need to do is get on my knees and pray. எனக்கு என்ன தெரியும் என்றால் நான் முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். And the God that moves the heavens and the earth can make things happen. அவர் பரலோகத்தில் வானத்தில் ஆளுகை செய்கிற தேவன், அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் யார் மேல நம்பிக்கை வைக்க அவசியம் இல்லை. என்னுடைய நம்பிக்கை இயேசு மேல தான் நான் வைத்திருக்கிறேன். I put my trust in the God that died and was risen again in 3 days. என்னுடைய நம்பிக்கை எனக்காக மரித்த தேவன், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின தேவன் மேல தான். I asked you all if you had an amen. Let's give God a mighty ஆமென். கரங்களை தட்டி இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். See, I asked you at the beginning of this service. நான் இந்த ஆரம்பத்தில் இந்த செய்தியில கேட்ட ஒரு கேள்வி. How many of you have a need today? எத்தனை பேர் ஒரு தேவையோடு இருக்கிறீங்க? And a lot of you put your hands up. அநேகர்கள் நீங்கள் கையை உயர்த்தினீர்கள். And it's a need that you probably know you can't ask other people about it. Yes, you can tell your brothers and sisters and they can lay their hands on you and pray. Yes, you can do all that. The scripture tells us to do that. But at the end of the day, who are you going to give your prayer request to? சில நேரம் அந்த தேவை யாருக்கும் சொல்ல முடியாத எங்களுக்கு சில நேரம் இருக்கலாம். இல்லைன்னா சில நேரம் எங்களுக்கு தெரிந்த ஆட்களிட்ட நாங்கள் சொல்லி அதன் மூலமா அவங்க ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் கேட்போம். ஆனா அதிகமாக மற்றவர்களுக்கு சொல்லாமல் அந்த நிலைமைக்குள் நாங்கள் இருக்கலாம். I know that my God will not leave me nor forsake me. எனக்கு தெரியும் என்னுடைய தேவன் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். Amen. ஆமென். Turn with me to Isaiah 33:10. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். This is my God. இதான் என்னுடைய தேவன். This is the God that I worship. இந்த தேவன் தான் நான் அவருக்கு ஆராதனை செய்கிறேன். Because the scripture says this. வேதம் சொல்லப்படுகிறது. In Isaiah 33:10. ஏசாயா 33:10. Now I will rise, says the Lord. Now I will be exalted. Now I will lift myself up. இப்பொழுது எழுந்தருவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Amen. But wait. பொறுங்க. There's more. இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்குது. Isaiah 35 verses 3 through 7. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். Isaiah 35 verses 3 through 7. ஏசாயா 35:3-7. Strengthen the weak hands and make firm the feeble knees. Say to those who are fearful-hearted, be strong, do not fear. Behold, your God will come with vengeance, with a recompense of God. He will come and save you. Then the eyes of the blind shall be opened, and the ears of the deaf shall be unstopped. Then the lame shall leap like a deer. Then the tongue of the dumb sing. For the waters shall burst forth in the wilderness, and streams in the desert. The parched ground shall become a pool, and the thirsty land springs of water. In the habitation of jackals, where each lay, there shall be grass and reeds and rushes. Do you know what the scripture is telling you? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள்.
மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுக்கள் ஆகும். வலுசப்பர்கள் தார்ப்பரித்து கிடக்கிற இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். See, what God is telling you is simple. ஆண்டவர் அதை சொல்லுகிற காரியம் ஒரு சிறப்பான காரியம் உண்டு. David was crying out because he couldn't trust anybody. தாவீது அந்த இடத்தில் கதறினான், யாருமே நம்ப முடியாது என்று. David was crying out because everyone was being deceitful. தாவீது அந்த இடத்தில் கதறுகிறான், என்னடா எல்லாரும் அந்த இடத்தில் அவனை ஏமாற்றுகிறாங்க. But God is saying what he can do for you in your life today. ஆனா கர்த்தர் அதுல என்ன சொல்றார், என்ன அவர் அதுல செய்வார் என்றால், He says the eyes of the blind shall be opened. குருடர்களுடைய பார்வைகள் அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. The ears of the deaf shall be unstopped. செவிகளுடைய காதுகள் திறக்கப்படும். The lame shall leap like deer. முடவர்கள் மானை போல குதிப்பார்கள். The tongue of the dumb shall sing. ஊமை உள்ளவர்கள் துதிக்க பாட ஆண்டவருடைய நாவுகளை தொடுவார். Basically God is saying what you can't do I can make it. அதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னால செய்ய முடியாத காரியங்கள் நான் அது செய்ய முடியும். God is saying that what man has told you you can't do, God can make it happen. ஆண்டவர் சொல்றார், மனிதனால் முடியாத காரியத்தில் கர்த்தர் அது செய்ய முடியும். You can't trust man. நீங்கள் மனிதரை நம்ப முடியாது. You can only trust Jesus. நீங்கள் இயேசு மட்டும் தான் நம்ப முடியும். And if you don't trust Jesus, நீங்கள் இயேசு மேல நம்பிக்கை வைக்காமல் இருந்தால், then you're going to wander the streets lost and confused. நீங்கள் இந்த உலகத்தில் குழம்பி போய் ஒரு துளந்து போன ஒரு நபராக நீங்கள் உலாவி கொண்டிருப்பீர்கள். We live in a world that is full of darkness and hatred and deceit and jealousy. All of these things that will destroy you. நாங்க வாழ்கிற உலகத்துல अनेक பொறுமை, எரிச்சல், இருள் அதிலே நாங்கள் வாழுவோம்னா நாங்கள் துளைந்து போவோம். And unfortunately a lot of this nonsense has found its way into the church community. இன்றைக்கு அது இருக்கிற காரியங்கள் சபைக்குள்ள வருகிறது. And even if you identify it, you know what you're supposed to do? நீங்கள் அதை அடையாளத்தில் பிடிப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? Get on your knees and pray to the heavenly host. முழங்கால் இருந்து நீங்கள் சர்வ வல்ல தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. Ask for the Holy Spirit to come and intercede in this community. இந்த சமுதாயத்தில் பரிசுத்த ஆவியானவரை அசைவாட வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் செய்யப்பட வேண்டும். Because this is God's house. இது தேவனுடைய வீடு. We are God's children. நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள். God has a purpose for every single person here today. எங்களுக்கு ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And God does not have to make a lot of noise to make things happen. காரியங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் சத்தம் போடுவதற்கு அவசியம் இல்லை. When Jesus was arrested, இயேசு அவர்கள் கைது செய்தோன and beaten, அவர்கள் இயேசு அடித்தோன, he could have freed himself. அவர் அந்த இடத்துல விடுதலையோடு அவர் போயிருக்கலாம். He could have sent the angels to come down. He could have freed himself. He could have revealed to everybody. He could have opened the heavens. He could have done everything to make everyone believe that day. அவர் அந்த இடத்துல தேவ தூதர்களை கொண்டு வந்திருக்கலாம். அந்த இடத்தில் அவர் அற்புதங்கள் செய்திருக்கலாம். அந்த இடத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். மற்றவர்கள் அது அந்த ஒரு நாள் அதை காண செய்திருக்கலாம். He didn't have to do all those things. ஆனால் அது செய்வதற்கு அவசியம் இல்லை. But we know why he did those things. அவர் ஏன் இப்படியாக இருந்தார் என்று எங்களுக்கு தெரியும். He did it for you. காரணம் என்றால் உங்களுக்காக தான் அந்த பாடுகளுக்கு போயிருக்கிறார். He did it for me. எனக்காக தான் அவர் அதுல போயிருக்கிறார். For people to say who is Lord over us, எங்களுக்கு மேலாக யார் கர்த்தர் எஜமான் இருக்கிறார் என்று, is a foolish thing to say when you don't identify and realize what Jesus did for you. அது நாங்கள் சொல்லுவோம் அது மடையத்தனமாக இருக்கும். இயேசு எங்களுக்கு செய்த காரியத்தை நாங்கள் யோசிக்காமல் அப்படியாக சொல்லுவோம் என்றால். So if you are a child of God, you understand this. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அது உங்களுக்கு விளங்கும். If you've given your life to Jesus, you understand this. நீங்கள் இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கக்குள்ள அது உங்களுக்கு விளங்கும். You understand what it means to love Jesus. உங்களுக்கு தெரியுமா இயேசுவை அன்பு கூர்வது என்றால் என்னது? You understand what it means to serve Jesus. உங்களுக்கு தெரியுமா இயேசுவுக்கு பணிதீடம் செய்வது என்றால் என்னது? No one said it was going to be an easy walk of life. யாருமே சொல்லல அது மிக ஒரு நல்ல சோசான வாழ்க்கை இருக்கும் என்று. But that doesn't bother me. அது எனக்கு கவலைகள் கொண்டு வராது. Because even in the storms, புயலின் மத்தியில, even in the hardships, கஷ்டத்தின் மத்தியில, even when the doctor says one thing,
டாக்டர் ஒரு காரியத்தை ஒன்று சொன்னார். Even if I hear something happening at my workplace, என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு காரியம் ஒன்று நடக்குது என்று நான் கேள்விப்பட்டால், I have Jesus. It doesn't matter. எனக்கு இயேசு இருக்கிறார், அதை பற்றி எனக்கு கவலை My இல்லை. God will not leave me nor forsake me. என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை விலகி போக I மாட்டார். put my trust in Jesus and Jesus alone, நான் இயேசு மேல தான் நம்பிக்கை வைத்திருக்கேன். அவர் மேல மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை not other இருக்கிறது. man, மனிதர்கள் மேல அல்ல, not other people, ஜனக்கூட்டங்கள் மேல அல்ல. in Jesus. இயேசு, The same Jesus அந்த இயேசு who was risen from the dead, உயிரோடு எழும்பின இயேசு, the same Jesus who healed multitudes, அநேகர்களை சுகப்படுத்தின இயேசு, the same Jesus who calmed the storms, அந்த காற்றை கடலை அதற்றின இயேசு, is the same Jesus that you worship today. அந்த இயேசு தான் நாங்கள் அவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். Amen. ஆமென். But for those of you who don't know Jesus, ஆனா இயேசுவை தெரியாதவர்களா for இருந்தாலும், those of you who are not children of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லாமல் படியிருந்தால், for those of you who are not Christians, கிறிஸ்தவர்களா இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் let என்றால், me tell you something. நான் ஒன்று சொல்லுகிறேன். When you die, நீங்கள் மரித்தால், some people say that when I die, I go back to the dirt, I become part of the dust, I get decomposed, and that's my life, that's it. சிலருடைய நம்பிக்கை என்ன, நான் மரித்தால் நான் இந்த பூமியில தான் கூட அதிகமாய் புதைக்கப்படுவேன், அப்படியாக தான் என் வாழ்க்கை முடியும் என்று. That's one train of thought. அது ஒரு வரியில அவர்கள் அப்படியாக யோசிப்பதுண்டு. There's another group of people who say, well, when I die, I will be reborn. சிலருடைய நம்பிக்கை என்றால், நான் மரித்தால் நான் திரும்ப பிறப்பேன் என்று. That's another train of thought. அது இன்னொரு வழியில் அவர்களுடைய யோசனைகள் உண்டு. If it's not that or the other, if it's not one or the other, இதுல ஒரு பக்கம் இல்ல இந்த பக்கத்துல இல்லாமல் இருந்தால், then there's one group of people who say, well, when I die, I will see or meet my Creator. இன்னொருவர்களுடைய நம்பிக்கை என்றால், நான் மரித்தால் என்னை சிருஷ்டித்தவரை நான் சந்திப்பேன். And if you're not a follower of Jesus, then you're probably in one of these three lanes. நீங்கள் இயேசுவை பின்பற்றாத ஒரு நபரா இருந்தாலும் இந்த மூன்று காரியத்துல ஏதோ வழியில நீங்கள் அதுல தீர்மானம் எடுப்பீர்கள். And of course, if you don't fear death, நீங்கள் மரணத்துக்கு பயப்படாமல் இருந்தால், and you believe your own truth, நீங்கள் நம்புகிற உங்களுடைய சத்தியத்தில் நம்பிக்கை and வைப்பீர்கள் you think என்றால், love is love, அன்பென்றால் அன்பு, and you think that I am a good person, that's enough, நான் ஒரு நல்ல ஒரு மனிதன், அது போதும் என்று யோசித்தால், then this is like the foolish man walking. இதான் அந்த மடியனை போல அவர் நடக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். And it's for those people that I say அந்த கூட்டத்துக்கு நான் சொல்லுகிற விஷயம், that there is a creator, அதுல ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார், and he sent his son to this earth for you. அவர் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினார். You know what's amazing is even in other religions like Islam, ஒரு ஆச்சரியமான காரியம் என்பதென்றால், வேறு மதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், they say that Jesus is the one that's going to judge them. அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்றால், இயேசு ஒருவர் தான் அதுல நியாய தீர்ப்பார் என்று. Did you know that? உங்களுக்கு தெரியுமா அது? Even in other religions, they give acknowledgement to Jesus. வேற மதங்களை பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் இயேசுவை அந்த இடத்தில் ஏதோ மூலமாய் அதை காட்பார்கள். You just need to open your eyes and see. It all makes sense. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள். And so for those of you who don't know Jesus today, இயேசுவை தெரியாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், as I said at the beginning, do not trust man. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மனிதன் மேல நம்பிக்கை வையாதீர்கள். If you're going to put your trust in anybody, put your trust in Jesus. நீங்கள் ஒரு மனுஷன் மேல, ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் இயேசு மேல மட்டுமே. All it takes is a simple prayer, just talking to the Lord. ஒரு சின்ன ஒரு செபம் தான் கர்த்தரோடு பேசுவது. You don't have to worry about all of the struggles and the pains and the deception and the people that are lying to you and the hurt that's happening in your life. உங்களுடைய வாழ்க்கையில நடப்படுகிற ஏமாற்றம், காயங்கள், அதில் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்க தேவையில்லை. Just put your trust in Jesus. நீங்கள் இயேசு மேல அந்த நம்பிக்கை வையுங்கள். And see what God's going to do for you today. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போற காரியங்களை The Bible பாருங்கள். says you will know the truth and the truth shall set you. வேதம் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Jesus says, I am the way, the truth and the light. No one enters the Father except through me. இயேசு சொல்றார், நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று. அவர் மூலமாக தான் நாங்கள் பிதாவிடத்தில் போகலாம் என்று. And what I love what Jesus says is, come to me all who are weary and burdened, and I will give you
rest. எனக்கு பிடித்த ஒரு விஷயம் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Hallelujah. 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 We don't need to decide. We don't need to trust the internet. நாங்கள் சொன்னது போல இன்டர்நெட் மேல நாங்கள் தீர்மானம் எடுக்கல, அதன் மேல நம்பிக்கை வைக்க அவசியமே இல்லை. You don't need to trust the politicians. அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் மேல நம்பிக்கை வைக்க அவசியம் You இல்லை. don't need to trust the doctors. வைத்தியர்கள் மேல நம்பிக்கை வைக்க அவசியம் இல்லை. Oh my God, don't trust the bankers. பேங்க்ல இருக்கிறவர்களையும் நம்பிக்கை வைக்காதீங்க. Trust Jesus. இயேசு மேல நம்பிக்கை வைங்க. Trust Jesus. இயேசு மேல நம்பிக்கை வைங்க. Hallelujah. 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 God is good. Amen. கர்த்தர் நல்லவர். Let ஆமென். us stand. நாங்க யாவரும் எழுந்து நின்று As the music plays, I want to invite everybody here today. இந்த நேரத்தில் அந்த இசையை வாசிக்கிற நேரம் நான் உங்களை எல்லாரும் நான் வர வைக்கிற ஒரு விஷயம். I asked you earlier to close your eyes and think about a time when you went through the worst pain or the worst hardship or the worst sadness in your life. ஆரம்பத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அந்த நேரத்தில் உங்களுடைய கண்களை மூடி யோசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான காரியம் ஒன்று நடந்த அந்த நேரத்தை யோசிங்கள் என்று. I want you to ask yourself during that time, who did you call on? Who did you ask for help? Who did you rely on? நான் அந்த நேரத்தில் நீங்கள் போன அந்த சூழ்நிலைக்குள் யாரை நீங்கள் நோக்கி கூப்பிட்டீங்க, யார் மேலே நீங்கள் சார்ந்திருந்தீங்க? If you had Jesus in your life at that time, then you know that Jesus brought you through. நீங்கள் இயேசு அந்த நேரத்தில் இருந்திருப்பார் என்று நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்றால் அவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்திருப்பார். If you didn't have Jesus during that time of hardship, அந்த கஷ்டமான நேரத்தில் இயேசு இல்லாமல் இருந்தால் remind yourself that had you known Jesus back then, your life would have been much easier. நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள், இயேசு இருந்திருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்லதா And இருந்திருக்கும். it's not too late. அது லேட்டான காரியம் இல்லை. Because today Jesus is asking you to invite him into your heart. இயேசு கேட்கிறார் உங்களுடைய இருதயம் அவருக்கு தாருங்கள் என்று. And for those of you that already serve Jesus, இயேசுவை நீங்கள் பணிதீரத்தை செய்திருப்பீர்கள் I think என்றால் it's important that you acknowledge what you've done before him today. ஒரு காரியம் என்றால் நாங்கள் அவருக்கு செய்ததை நாங்கள் யோசிக்கப்பட வேண்டும். As David mentioned in scripture, if you have said things wrong, negative, if you've spoken up, spoken against, if you have been this double-hearted type of person, then apologize and confess the mistakes you have made in Jesus' name. நீங்கள் அந்த பார்த்தது போல ரெண்டு இருதயத்தோடு ரெண்டு மனமோடு இருந்தால் நாங்கள் விரோதமான காரியங்கள் செய்திருப்போம் என்றால் பேசியிருப்போம் என்றால் அவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்போம். See, the Great Commission requires us to go and spread the good news of the gospel to all the ends of the earth. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கட்டளை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை உலகம் என்ற இடங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல. You cannot do that on your own efforts and in your own talents and in your own might. You can't do that. உங்களுடைய சுயத்தினால் பலத்தினால் உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தின் மூலமா அது செய்ய You முடியாது. need the Holy Spirit. You need God to be there to help you go through all that. அது செய்வதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, தேவனுடைய உதவி மிக முக்கியமானது. And the same God that's helping you spread the commission is the same God that's going to take you through a life of happiness, of joy, of hope today. அந்த தெய்வம் தான் நம்மோடு இருக்கிறது படியால் இந்த சந்தோஷம் நம்பிக்கை எல்லாவற்றிலும் எங்களை நேர்மையான பாதைக்குள் நடத்துவார். So you must thank that God today. அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களாக So இருக்க I'm going to வேண்டும். invite you to just raise your hands and raise your voices. உங்களுடைய and கரங்களை thank உயர்த்தி Jesus. உங்களுடைய குரல்களை உயர்த்தி இயேசுவை துதியுங்கள். God, you have been so merciful to me today. ஆண்டவரே நீங்கள் என் மேல் அதிகமா இரக்கத்தை காட்டி இருக்கிறீங்க. Lord, you have shown your grace and your love in my life. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பு உங்களுடைய இரக்கம் கிருபையை காட்டி இருக்கிறீங்க. God, I am not worthy of your mercy and your grace. ஆண்டவரே உங்களுடைய கிருபை இரக்கங்களுக்குள் தகுதியுள்ள மனிதன் நான் அல்ல. Lord, the scripture says you picked me up from the miry clay. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, ஆண்டவரே உளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீங்க. I was dirty, Lord, and you cleansed me. ஆண்டவரே நான் அசுத்தமுள்ள மனிதனாய் இருந்த நான் என்னை நீங்கள் சுத்திகரித்தீங்களே. Father, I ask that you continually remind me of who you are today. ஆண்டவரே இன்னும் எனக்கு அந்த ஞாபகத்தை தாருங்கள், நீங்கள் யார் என்று. I don't want to be this stagnant Christian anymore. ஆண்டவரே நான் சும்மா இருக்கிற ஒரு கிறிஸ்தவனா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. I want to do more for you today, Jesus. இன்றைக்கு இருந்து நான் இன்னும் உமக்காக அநேக காரியங்கள் செய்ய விரும்புகிறேன். You have told me to put your trust in you. ஆண்டவரே நீங்க எனக்கு கற்று தந்தீங்க, சொல்லி இருக்கிறீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வையுங்கள் என்று. You know, people don't realize when you trust somebody, that trust comes with a level of expectation.
அநேகர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைக்கக்குள்ள அதுல அதிகமான காரியங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது I உண்டு. put my blind trust, my whole heart into Jesus நான் என்னுடைய முழு நம்பிக்கை, முழு இருதயம் இயேசு மேல வைத்திருக்கிறேன். because I am expecting from him. ஏனென்றால் அவரிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன் காரியங்கள். God is expecting things from you today. ஆண்டவரும் அதே மாதிரி எதிர்பார்க்கிறார் உங்கள் மூலம் சில So you காரியங்கள். must commit your life to Jesus. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Let us give thanks. Give God a mighty clap offering. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோமாக. Amen. இந்த காலவெளியில் ஆராதனை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுவோம். இவ்வளோ தான் ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் தான் சபைக்கு வருவது அல்ல. எல்லா விதமான மக்களும் வருகிறார்கள். அதனால தான் சில வேளைகளில் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்கிறார்கள். ஆனால் கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்தில், இயேசுவின் பிள்ளைகள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், அவருடைய செயல்களைத்தான் நாங்கள் செய்வோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்களாக உண்மையாகவே இருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த காலவெளியில் ஆராய்ந்து பார்க்க ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில் ஜெபம் பண்ண போகிறேன். பிதாவை, இந்த காலவெளியிலே உங்களுடைய திருவார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. எவ்வளவு அருமையாக உங்களுடைய வசனத்தை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் உங்களை மாத்திரமே நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த கிருபைச்சு தரும்படி கேட்கிறேன். சுவாசம் உள்ள மனுஷனை, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை உங்களே நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும் வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்காத மேலான காரியங்கள், நாங்கள் கேட்கறதுக்கு நினைத்து பார்க்கறதுக்கு அதிகமாக செய்கிற கர்த்தராய் நீங்கள் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த காலவெளியில் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில், நான் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ள ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இயேசுவை என்ற இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நான் வர சொல்ல விரும்புகிறேன். இயேசுக்காக நான் ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராலும் இருந்தால் உங்களோட கரத்தை உயர்த்துவீர்கள் என்றால் நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். காட் பிளஸ் யூ. கரங்களை உயர்த்துகிறவர்கள், எஸ், காட் பிளஸ் யூ. இதாவே இந்த நேரத்திலே சுவாமி கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இன்று முதல் சுவாமி, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி நாங்கள் நடக்க கிருபைச்சு தாங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவா இந்த காலவெளியில் இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும் என்று சொல்ல அதவர்கள் இந்த காலவெளியில் நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும் வேளையில் உங்களை இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து உங்களை நீதிமானாக மாற்றுகிறது. நீங்கள் அவருக்கென்று பரிசுத்தமாக ஜீவிக்க கர்த்தர் கிருபைப்பாராக. பிதாவை, இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே சுவாமி யார் யார் வருத்தத்தோடு, வியாதியோடு, பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அன்பின் ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து சுவாமி அவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து உங்களை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கிருபைச்சு கொடுக்கும்படி கேட்கிறேன். தூரமான இடங்களுக்கு விடுமுறைக்கு சென்றிருக்கிறவர்களோடு கூட இருக்கும்படி கேட்கிறேன். எங்கள் எல்லாரையும் எல்லா காவலோடும் காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.